வணக்கம். வாங்க, காலத்தால் அழியாத ஒரு தமிழ் பாட்டில காதல் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். பாட்டோட ஆரம்பமே ஒரு ஆர்டர் மாதிரி இல்ல. வா சேர்ந்து மியூசிக் பண்ணலான்னு கூப்பிடுற ஒரு மென்மையான அழைப்பு. முதல் பகுதியே கலை மூலமா எப்படி ஒரு ஆழமான நெருக்கமும் காதலுக்கான அடித்தளமும் உருவாகுதுன்னு காட்டுது. இங்க காதல்ங்கிறது வெறும் உணர்வு மட்டும் இல்ல, அது டான்ஸ், மியூசிக், கவிதைன்னு எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டுப்படைப்பு. இப்போ அந்த மென்மையான கலை அழைப்பு ஒரு தீராத உடல் ரீதியான ஏக்கமா மாறுது. தொடுதலுக்கான தாகம். பாத்தீங்களா, தொடுதலுங்கிறது வெறும் ஆசை இல்ல, தூக்க மாதிரி ஒரு அடிப்படை தேவைன்னு ஒரு ஆழமான கேள்வியை இந்த வரி வைக்குது. தொடுதலுக்கான தேவையையும் தேனுக்கான தாகத்தையும் எவ்வளவு அழகா இங்க ஒப்பிடுறாங்க பாருங்க. அந்த ஏக்கம் இப்போ ஒரு உரிமையா மாறுது. நீ எனக்கு சொந்தம்னு சொல்ற ஒரு இனிமையான ஆணித்தரமான தருணம் இது. அடுத்து காதல் இன்னும் நெருக்கமான ஒரு கட்டத்துக்கு போகுது. இதழ்களின் வழியே ஒரு கலை பரிமாற்றம் நடக்குது. இது வெறும் முத்தம் இல்ல, இத 3 ஸ்டெப்ல நடக்கிற ஒரு கலை நிகழ்வு, ஒரு பேரின்ப பயணம். அவ காதலன அரசனாவும் காதலின் கடவுளாகவும் பாக்குறா. அவனோட தொடர்ச்சியான தொடுதலுக்காக ஏங்குறா. கடைசியா இந்த காதல் உடல்ங்கிற நிலையை தாண்டி ஒரு தெய்வீக அனுபவமா மாறுது. இந்த இணைவு தற்செயலா நடக்கல, இதுதான் சரியான நேரம்னு ஒரு அவசரத்தோடவும் கொண்டாட்டத்தோடவும் சொல்றாங்க. பொதுவா சொர்க்கம்னா வானத்துல இருக்கும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா இந்த வரிகள் அந்த நம்பிக்கையை உடைக்குது. இதுதான் பாட்டோட மைய கருத்து. உண்மையான சொர்க்கம் வேற எங்கேயும் இல்ல, காதலர்களோட இணைவுல இந்த மண்ணுல தான் இருக்கு. அந்த தெய்வீக அனுபவத்துக்கு பிறகு பெருசா வார்த்தைகளே தேவைப்படல. சிம்பிளா மீண்டும் மீண்டும் வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பாட்டுக்குள்ள காதலோட எல்லா பரிமாணத்தையும் கொண்டு வர முடியுமா? அதுதான் கவிதையோட மேஜிக்.